வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 2008ஆம் ஆண்டு நடந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் முறைகேடு நடந்ததாக 2018ஆம் ஆண்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் அந்த தேர்வை ரத்து செய்யப்படுவதோடு அந்த தேர்வை எழுதிய மாணவர்கள் மீண்டும் அப்பள்ளிக்கு சென்று 3 மாதம் படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விசித்திரமான உத்தரவையும் வழங்குகிறது. அந்த விசித்திரமான தீர்ப்பினால் மீண்டும் தன் பள்ளி காதலி மலினாவை பார்க்கலாம் என்ற ஆசையோடு காத்திருக்கும் தக்ஷன் 3 மாதமும் வேலையும் சம்பளமும் போகிறதே என்று கவலையோடு இருக்கும் டீனா, இன்ன பிற முன்னாள் மாணவர்களும் மீண்டும் அதே பள்ளிக்கு படிக்க வருகிறார்கள். அந்த 3 மாதம் அவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை செய்கிறது? கார்த்திக் தன் காதலியுடன் சேர்ந்தாரா? அனைவரும் தேர்வில் தேர்ச்சி பெற்றனரா என்பது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது ராகோ யோகேந்திரனின் மறக்குமா நெஞ்சம் திரைப்படம். கலகலப்பாக படம் முழுவதும் வந்தாலும் மறுபுறம் காதல் குதூகலம், காதல் தோல்வி தரும் வேதனை, பல ஆண்டுகளுக்கு பின் வரும் குற்ற உணர்வு என நகரும் அழுத்தமான கார்த்திக் கதாபாத்திரத்தை தாங்க முடியாமல் திணறுகிறார் தக்ஷன். கலாய்களில் மட்டும் ஸ்கோர் செய்யும் ரச்சன் உணர்வுபூர்வமான காட்சிகளில் நடிப்பை கொண்டு வர போராடுகிறார். ஒவ்வொரு காட்சிகளிலும் கதாநாயகினியே ஓவர்டேக் செய்து திரையையும் நம் காதுகளையும் ஆக்கிரமித்திருக்கிறார் டீனா. ஒரு மூட்டை ஒன்லைன் காமெடிகளுடன் படப்பிடிப்புக்கு வந்திருப்பவர் ஆங்காங்கே சிரிக்க வைத்து நமக்கு ஆறுதல் தருகிறார். கதாநாயகி மலினாவுக்கு பெரிய வேலை இல்லை, நடிப்பிலும் குறைவில்லை. முனிஷ்காந்த் சில உணர்வுபூர்வமான காட்சிகளில் வந்து பலம் சேர்த்திருக்கிறார். கோபி துரைசாமியின் ஒளிப்பதிவு கன்னியாகுமரியின் பசுமையை படத்துக்கு கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறது. சச்சின் வாரியரின் இசையில் தாமரை வரிகளில் வானிலை சுகம் பாடல் மட்டும் இதமாக இருக்கிறது. முடிந்தவரை பின்னணி இசையால் பல காட்சிகளை காப்பாற்றியிருக்கிறார் சச்சின். பாலமுரளி மற்றும் சா சங் மாலியின் படத்தொகுப்பில் பல ஷாட்டுகள் ரிப்பீட் அடிக்கின்றன. 2ஆம் பாதியில் அடைத்து கொண்டு நிற்கும் பாடல்களையும் நீக்கியிருக்கலாம். நீதிமன்றத்தின் தீர்ப்பை நம்ப வைக்கும்படியான காட்சிகள் எதுவும் இல்லாமல் தொடக்கத்திலேயே பார்வையாளர்களை லாஜிக் ஓட்டையில் சிக்க வைக்கிறது படம். 10 ஆண்டுகளாக பள்ளி காதலியை நினைத்து கொண்டு வாழும் கார்த்திக்கிடம் இருந்து தொடங்கி பின்வரும் காதல், நிகழ்காலத்தில் வரும் அதே காதல் என மாறி மாறி பயணிக்கிறது முற்பாதி திரைக்கதை. நடிகர்களின் ஓவர் டோஸ் நடிப்பும் நீளமான வசனங்களாலேயே காட்சிகளை நகர்த்தும் திரைக்கதையும் தொடக்கத்திலேயே படத்தோட ஒன்ற விடாமல் செய்கிறது. கிரிக்கெட் கார்டு, மிட்டாய்கள், லாஸ்ட் பெஞ்ச், அடிதடி, மாலை நேர டியூஷன் போன்ற 90 கிட்ஸ்களின் மலரும் நினைவுகளும் சில ஒன்லைன் காமெடிகள் மட்டும் முதல் பாதியில் ஆறுதல் தருகின்றன. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான காதலின் வித்தியாசங்கள், ஒற்றுமைகள், காதலின் மகத்துவம், உருவக்கேளிகளுக்கு எதிரான குரல், இயந்திரமயமான வாழ்க்கை என பல உணர்வுபூர்வமான அடுக்குகளை கொண்டிருக்கிறது 2ஆம் பாதி. இவற்றில் எதையுமே ஆழமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லவில்லை. ஆனால் இவற்றை ஓரளவுக்கு தொட்டு சென்றிருக்கிறது சில வசனங்கள். பாட்டில்களை சுற்றி விளையாடும் கேம், ஆண்டு விழா டிராமா என சிறப்பாக பல வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை தவறவிட்டு அதையின் இழுவைக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஈர்க்கக்கூடிய திருப்பங்கள், நீண்டு கொண்டே இருக்கும் காட்சிகள், ரசிக்க வைக்காத பாடல்கள் என சொதப்பும் 2ஆம் பாதியில் மீண்டும் தீனாவின் ஒரு சில காமெடிகள் மட்டுமே ஆறுதல் தருகிறது. ரகளைகளும் உணர்வுபூர்வமான தருணங்களும் தான் நிறைந்த மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற ஒன்லைனை மேம்போக்கான திரைக்கதையாலும் மூச்சு முட்டும் அளவுக்கான வசனங்களாலும் சோதித்து திரையரங்கில் இருந்து வெளியே வந்தவுடனே படத்தை மறக்க வைக்கிறது இந்த மறக்கமா நெஞ்சம். இப்படியான கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு முறை படத்தை பார்க்கலாம்.